குழிப்புண் இல்லை ஆறாத புண் இல்லை எந்த வகையான புண்ணாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி சீல் வச்சுருக்கு, ரத்தம் போயிட்டே இருக்குது, அந்த புண்ணே ஆறல, இல்லை சுகர்னால் ஏற்பட்ட புண்களாக இருந்தாலும் சரி, இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப வரப்பிரசாதமான வீடியோவாக இருக்கும். அதிகபட்சம் 45லேருந்து 60 நாள் 100% க்யூர் ஆகிடும். அது என்ன குழி புண்ணாக இருந்தாலும் சரி, ஈவன் வெரிகோஸ் வெயினுக்கும் அந்த புண்ணுக்கும் போடலாம். சக்கரை புண்ணுன்னு இல்லை, எந்த குழி புண்ணு இருந்தாலும் ஆறாத ரணம் ஒரு அப்போ 45லேருந்து 60 நாள் அதிகபட்சம் சரியாயிடும். நிறைய பேர் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன, சக்கரை நோயாளிகளுக்கு புண் வந்துருச்சுன்னா ஆறவே ஆறாது. இந்த புண்ணை ஆற்றக்கூடிய குருமருந்துகளால் ஆன மருந்துகள் வச்சுருக்காரு. இது வரைக்கும் கொடுத்த எல்லா பேஷண்ட்டுக்குமே முழுமையாக அந்த புண் சரியாயிருக்கு. இதுதான் ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். ஐயா, அது என்ன மருந்து? இப்போது சக்கரை நோயாளிகளுக்கு புண் வந்தால் ஏன் ஆற மாட்டேங்குது அப்படின்றத சொல்லுங்களேன். நம்ம சக்கரை நோய் அந்த புண்ணு ஏன் வருது அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்ட உடலுக்கு ஒவ்வாமை, அந்த ஒத்துக்காத பொருள்கள், அது மருந்தாக இருக்கலாம், இல்லை உணவு முறை பழக்க வழக்கமாக இருக்கலாம். அதனால் அங்கே இருக்கிற செல்கள் அது வந்து இறந்துடுது, டெத் செல்ஸாக மாறிடும். டெத் செல்ஸாக மாறும்போது அங்கே ரத்த ஓட்டம் தடைபட்டு மேலும் 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 வந்து செல்களுடைய இறப்பு விகிதம் அதிகமாகும் பொழுது அங்கே ரத்த ஓட்டம் இல்லாததுனால அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த தோல் நிறம் கருமையாக மாறும், கேங்க்ரைன்னு சொல்லுவோம். மாறிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உணர்ச்சியற்ற நிலைக்கு போகும். சொல்லுவாங்க, எனக்கு காலில் அடிபட்டுதுப்பா, அது ரத்தம் போய்கிட்டே இருக்கும், பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அந்த உணர்ச்சியற்ற தன்மைக்கு மாறிடும் டெத் செல்ஸ்னால. எனக்கு தெரிஞ்சு 2 பேருக்கு காலையில் எழுந்து பார்க்குறாங்க, ஒரு விரலை காணும், எலி வந்து கடித்து துண்டாக எடுத்துகிட்டு போயிடுச்சு. அவங்களுக்கு அந்த சுயநினைவே இல்லை, அதாவது அந்த உணர்வு இல்லைன்றீங்க. ஆமாம் ஆமாம். இதனால் என்ன ஆகும்னா, ஒரு முள் குத்துனா கூட பார்த்தீங்கன்னா காலையே வெட்டுற அளவுகள்லாம் போயிருக்காங்க. ஒரு முள் குத்திடுச்சுன்னா ஆறாது, செப்டிக் ஆகிட்டு அப்படியே புறையோடி போகும் உள்ள. அது நம்ம இன்னும் நினைக்கிறோம் விரல் பாதம் தான் நினைக்கிறோம், அப்படி கிடையாது. செப்டிக் ஆச்சுன்னா அது மேலே வரைக்கும் போகும். ஏன்னா நரம்பு இருக்குல்ல, நரம்பு மூலமாக அது அந்த பஸ் வந்து மேலே ஏறிடும். அவ்வளோ ரிஸ்க் இருக்குது. அதனால் இதை வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நம்ம அதை சரி பண்ணணும். 3 வருஷம் 5 வருஷம்லாம் கட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். ட்ரெஸ்ஸிங் டெய்லி ட்ரெஸ்ஸிங் பண்ணுவாங்க. ஆனால் அது பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது தான், அவ்வளோதான். அது ஒரு காலமும் ஆறாது. என்ன விஷயம்னா, மேலும் 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 அவங்க அறியாமையினால் அந்த டெத் செல்ஸுக்கு உயிர் கொடுக்கணும், அந்த இறந்த செல்களை உயிர்ப்பிக்கணும். அது மாதிரியான மருந்துகளை தேடி வாங்கி சாப்பிடணும். உள்ளுக்கு மேலுக்கும் வந்து அதை க்யூர் பண்ணுறதுக்கு, சரிப்பு குணப்படுத்துறதுக்கு உண்டான முயற்சி எடுக்கணும். இவங்க அறியாமையினால் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ட்ரெஸ்ஸிங் பண்ணால் சரியாகும்ட்டு 3 வருஷம் 5 வருஷம்லாம் பார்த்துருக்கேன் பேஷண்ட்டு. இப்போது உதாரணத்துக்கு சொல்லணும்னா, பக்கவாதம், இடது கை கால் விழுந்து பெட்சோர், படுக்கை புண், இந்த L4 L5 பார்த்தீங்கன்னா அந்த சுகர் பேஷண்ட்டுக்கு கண் கூட பார்க்கலாம், எலும்பு அப்படியே தெரியும், அந்த அளவுக்கு குழி புண்ணாயிடுச்சு. 3 வருஷம் தொடர்ந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. கேள்விப்பட்டு நம்மள்ட்ட, நான் பேஷண்ட்டை நேரில் பார்க்கல, அவர் இருக்கிறது திருநெல்வேலி. அவர் ஃபோட்டோஸ் அனுப்பிச்சார், லேப் டெஸ்ட்டு ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் அனுப்பிச்சார். நம்ம மருந்து அனுப்பிச்சு அவருக்கு எப்படி அதை க்ளீன் பண்ணி அதை அந்த கட்டு போடுறதுன்னு சொல்லி கொடுத்துட்டோம். அவங்க பாப்பா +2 படிக்கிறாங்க. அவங்களே கிட்ட இருந்து தொடச்சி நம்ம சொன்ன வழிமுறையில் பண்ணாங்க. 45 நாளில் எப்படி க்யூர் ஆச்சுன்னா, அந்த குழிப்புண்ணு அப்படியே ஆறலை, உள்ளே இருந்து அப்படியே சதை கூடி லெவல் ஆயிடுச்சு. அதாவது சிமெண்ட் கலவை போட்டு பூசினா எப்படி இருக்கும் லெவலாக, அது மாதிரி க்யூர் ஆயிடுச்சு. செங்கல்பட்டில் ஒரு பேஷண்ட்டு நம்ம இன்னொரு மருத்துவர்கிட்ட கொடுத்தோம், அவங்க மூலமாக கொடுத்தோம். அவருக்கு பார்த்தீங்கன்னா 5 வருஷமாக கேங்க்ரைன், ஒரு விரல், இந்த கட்டை விரல் பக்கத்தில் இருக்கிற விரல் வந்து கருமையாயிட்டு செப்டிக் ஆகிடுச்சு. மேலே இந்த விரலுக்கு மேலே இந்த இடத்துல ஃபுல்லாக செப்டிக் ஆகிட்டு ட்ரெஸ்ஸிங் 5 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க. நம்ம மருந்து கொடுத்து 20-25 நாளில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆச்சரியமான தகவல் என்னென்னா, இந்த விரல் ஆல்ரெடி ரத்த ஓட்டம் இல்லை, ஃபுல்லாக கருப்படிச்சிடுச்சு. ஒரு சொட்டு ரத்தம் கூட வரல, கத்தி வைக்கல, புண்டு விழுந்துருச்சு தானா, ஆப்ரேஷனே பண்ணல. இந்த விரல் தானா உடஞ்சி அதுவே காலையில் எழுந்து பார்க்குற விரல் தனியாக இருக்குது. ஏன் அப்படின்னா, இது ஆல்ரெடி செத்து போச்சு. இந்த புண்ணெல்லாம் ஆறிடுச்சு. புண்ணு ஆறிடுச்சு.
வித்தின் 1 மந்த்லலாம் கம்பெனிக்கு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டார். 5 வருஷம் வீட்டில் இருந்து பேஷண்ட்டை. 5 வருஷம் வீட்டில் இருந்தவர். ஆமாம். அந்த மாதிரி அற்புதமாக வேலை செய்யக்கூடியது. இவங்க ஏற்கனவே எடுக்கிற மாத்திரை மருந்துகள் அல்லது நம்ம சித்த மருந்துகளோடு சேர்த்து இதை மேலுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ண ஆரம்பிச்சோம். நான் சேலஞ்ச் பண்ணுறேன், அதிகபட்சம் 45லேருந்து 60 நாள் 100% க்யூர் ஆகிடும். அது என்ன குழி புண்ணாக இருந்தாலும் சரி, ஈவன் வெரிகோஸ் வெயினுக்கும் அந்த புண்ணுக்கும் போடலாம். வெரிகோஸ் வெயின் புண்ணு இல்லை ஆறாத மற்ற குழி புண்கள், சக்கரை புண்ணுன்னு இல்லை, எந்த குழி புண்ணு இருந்தாலும் ஆறாத ரணம் ஒரு அப்போ 45லேருந்து 60 நாள் அதிகபட்சம் சரியாயிடும். என்ன நேயர்களே, அற்புதமான கால்வெளி. உங்களுக்கு யாரெல்லாம் குழிப்புண் இல்லை ஆறாத புண் இல்லை எந்த வகையான புண்ணாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி சீல் வச்சுருக்கு, ரத்தம் போயிட்டே இருக்குது, அந்த புண்ணே ஆறல, இல்லை சுகர்னால் ஏற்பட்ட புண்களாக இருந்தாலும் சரி, இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப வரப்பிரசாதமான வீடியோவாக இருக்கும். ஐயா, இதுதான் அந்த மருந்து பாருங்கள். ஆமாம். இந்த பொடி வந்து பார்த்திங்கன்னா இது முறையாக நம்ம வந்து தினமும் அந்த கட்டு போடணும். எப்படி அப்படின்னா, மெடிக்கல் ஷாப்பில் என்எஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சலைவா, நேச்சுரல் சலைவா, அதை பார்க்குறதுக்கு அந்த குளுக்கோஸ் பாட்டில் மாதிரி இருக்கும். ஒரு சில கடைகளில் அப்படி கொடுப்பாங்க என்எஸ். அந்த என்எஸ் வாங்கி தண்ணி மாதிரி இருக்கும், பச்சை தண்ணி மாதிரி. முதல்ல புண்ணை நல்லா கழுவிடுங்க. நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் பஞ்சில் ஒத்தி எடுத்துட்டு தண்ணி விடாமல் அரைத்து பிழிந்த தேங்காய் பால், தண்ணி விடக்கூடாது, மிக்சியில் போட்டு அடித்து துணியில் போட்டு புழிஞ்சு எடுங்க. தேவையான அளவு, எந்த அளவுக்கு அந்த ஏரியா இருக்கோ நமக்கு பாதிப்பு இருக்கோ அதுக்கான மாதிரி சும்மா 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் இருந்தால் போதும், ரொம்ப தேவையில்லை. அந்த புண்ணு மேலே ரணத்து மேலே அப்படியே போட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதிகபட்சம் 15 மினிட்ஸ் 15 நிமிஷம் விட்டுட்டு மறுபடியும் பஞ்சு வச்சு அப்படியே ஒத்தி எடுத்துருங்க. எடுத்துட்டு 3வது நல்லெண்ணெயை தடவிடுங்க. நல்லெண்ணெயை தடவிட்டு இந்த பொடியை நம்ம பெப்பர் சால்ட் தூவோம்ல, பெப்பர் சால்ட் எப்படி பொடி வெஜிடபிள் மேலே அந்த மாதிரி தூவணும். அடை மாதிரி போட்டு அப்பிடக்கூடாது, ஏன்னா அப்படியே தூணும். ஆமாம், அப்படியே தூவணும். இந்த நல்லெண்ணெய் தடவுனால இந்த பொடி தூவும் போது அது கேட்ச் பண்ணிக்கும், நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் மேலே பஞ்சை வச்சு நம்ம காஸ் அந்த கட்டு போடுவோம்ல, மெடிக்கல் ஷாப்பில் வாங்குவோம்ல, அந்த கட்டு போடுறத வச்சு ரொம்ப அழுத்தம் கொடுக்காம, கழண்டும் விழக்கூடாது, ரொம்ப அழுத்தமும் கொடுக்கக்கூடாது, மிதமாக கட்டு போடுங்க. 24 ஹவர்ஸ். இன்றைக்கி காலையில் போட்டிங்கன்னா மறுநாள் காலையில் க்ளீன் பண்ணுங்கள். இன்றைக்கி சாயங்காலம் போட்டிங்கன்னா மறுநாள் சாயந்தரம் க்ளீன் பண்ணிவிட்டு வேறு கட்டு போடுங்க. ஒரே நாள், 1 நாள் 2 நாள்லேயே பக்கு கட்ட ஆரம்பிக்கிறத நீங்கள் கண்ணால் பார்க்கலாம். ஆமாம், 2வது கட்டுலேயே பக்கு கட்ட ஆரம்பிச்சிடும். சைட்லலாம் அந்த ஏரியா சுருங்க ஆரம்பிச்சிருத நீங்கள் கண்ணால் பார்க்கலாம். இதுதான் சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு இல்லை ஆறாத புண் உள்ளவங்களுக்கும், சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கும் ஆறாத புண்களையும் மாற்றக்கூடிய மூலிகை. இது முழுக்க குரு மருந்துன்றதுனால கேர்ஃபுல்லாக கையாளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மருத்துவ ஆலோசனைப்படி கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோவை முக்கியமாக எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. இது சித்த மருத்துவத்தில் ஒரு மைல்கல் அப்படின்னு சொல்கிறாரு. இதனால் அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறாரு. ஆறாத புண்களையும் மாற்றக்கூடிய சூழ்நிலையில் இந்த மருந்துகள் நான் தயாரிச்சிருக்கேன். நிறைய பேர் ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கிறவங்கலாம் ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்லாம் என்கிட்ட பேசும்போது சந்தோஷமாக இருந்தது. இந்த சந்தோஷமான வீடியோவை சந்தோஷமாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் ஐயா.